கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸில் வந்து ஆப்ரேஷனல் சேட்டலைட் மட்டும் 7000க்கு மேலே இருக்குன்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பிரியான சேட்டலைட்டும் ஒரு டெப்ரிஸாக குப்பையாக வந்து ஸ்பேஸ்லேயே சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. லோ எர்த் ஆர்பிட்டு, ஜியோ சின்க்ரனஸ் ஆர்பிட்டு, ஜியோ ஸ்டேஷனரி ஆர்பிட்டு, போலார் ஆர்பிட் இந்த 4 ஆர்பிட்டில் தான் பார்த்தீங்கன்னா சேட்டலைட்டை நிப்பாட்டி நமக்கு ஏற்ற பர்பஸில் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். லோ எர்த் ஆர்பிட்டுங்கிறது 400 கிலோமீட்டர்லேருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கிறது. ஜியோ ஸ்டேஷனரி, ஜியோ சின்க்ரனஸ்லாம் பார்த்தீங்கன்னா 35,000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்ப அந்த ஸ்பேஸ் டெப்ரிஸை குறைக்கிறதுக்காக நிறைய கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ இஸ்ரோ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக PSLV C58 எக்ஸ்போசாட் மிஷின் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. 0 டெப்ரிஸை வந்து ஸ்பேஸில் கொண்டு வரதுக்காக. எப்போவுமே ராக்கெட்டில் வந்து 3 ஸ்டேஜ் இருக்கும். சேட்டலைட் விட்டதுக்கப்புறம் அது அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்கும் டெப்ரிஸாக. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 4th ஸ்டேஜ்னு சொல்லிட்டு போயம்னு சொல்லிட்டு PSLV ஆர்பிட்டல் எக்ஸ்பெரிமெண்டல் மாடல்னு சொல்லிட்டு ஒன்று எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க. அது மூலமாக மறுபடியும் அதை வந்து எர்த் அட்மாஸ்பியர் போய் கொண்டு வந்து சாம்பலாக்குற மாதிரி. அதனால நம்மளால் டெப்ரிஸை வந்து ஸ்பேஸில் குறைக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கிறோம்.